துர்வாச முனிவரது நீண்ட பயணத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது கேகய நாடு. தவம் செய்ய சிறந்ததோர் இடம் வேண்டி அலைந்த துர்வாசருக்கு கேகயத்தின் அமைதியான சூழல் பிடித்து போனது. அங்கேயே தங்கி தவமியற்ற முடிவு செய்தார். தவசீலரான துர்வாசரது வருகையை அறிந்த கேகய அரசன் அஸ்வபதி ஓடோடி வந்தான். துர்வாசரின் பாதங்களில் விழுந்து வணங்கினான். முனிவர் பெருமானே, தங்கள் வருகைக்கு மிக்க மகிழ்ச்சி. தாங்கள் என் அரண்மனையை ஒட்டிய வனத்திலேயே தவம் மேற்கொள்ளலாம். உங்களது தேவைகளை என் மகள் கைகேயி உடனிருந்து கவனித்துக் கொள்வாள் என்று வேண்டினான். அருகில் நிற்கும் மகள் கைகேயியையும் அறிமுகம் செய்து வைத்தான். சிறுமியை ஆசீர்வதித்த துர்வாசர் மன்னனின் வேண்டுகோளை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். நாட்கள் நகர்ந்தன. அமைதியான அந்த வனத்தில் யோக நிஷ்டையில் ஆழ்ந்து போனார் துர்வாசர். நாழிகைகள் நாட்களாக, நாட்கள் மாதங்களாக வெகுகாலம் நீண்டது துர்வாசரின் தவம். ஆடாமல் அசையாமல் கற்சிலையாக அமர்ந்திருக்கும் துர்வாசரை கண்டு சிறுமி கைகேயிக்கு ஒரே ஆச்சரியம். நாளடைவில் அந்த ஆச்சரியமே சந்தேகமாக உருவெடுத்தது. முனிவர் உயிரோடுதான் இருக்கிறாரா என்ற தனது சந்தேகத்திற்கு தீர்வு காண ஒரு நாள் முற்பட்டாள் கைகேயி. முனிவரை நோக்கினாள். அவரின் நாசி துவாரங்களை கவனித்தவள் நாசியில் ஏதேனும் குச்சியை நுழைத்தால் முனிவரிடம் மாற்றம் தென்படலாம் என்று தீர்மானித்தாள். ஆனால் அவள் கண்களுக்கு ஒரு குச்சி கூட தென்படவில்லை. வேறு வழி இல்லை, நம் விரலையே பயன்படுத்த வேண்டியதுதான் என்று முடிவு செய்தவள் தனது சுட்டு விரலை துர்வாசரின் மூக்கில் நுழைத்தாள். நிஷ்டை கலைந்த துர்வாசர் கடும் கோபம் கொண்டார். கைகேயியை சபித்தார். துஷ்ட சிறுமியே, உனது விளையாட்டுத்தனத்திற்கு அளவே இல்லையா? நாசி துவாரத்தில் நுழைந்து எனது தவத்தை கலைத்த உனது விரல் இரும்பாக கடவது. பதபதைத்தாள் கைகேயி. தான் ஒன்று நினைக்க முனிவர் அதை தவறாக புரிந்து கொண்டாரே என்று வருந்தினாள். எனினும் தனது துக்கத்தை வெளிக்காட்டாமல் துர்வாசரிடம் வேண்டினாள். சுவாமி, என்னை மன்னியுங்கள். தாங்கள் வெகு நாட்களாக ஆடாமல் அசையாமல் இருந்ததால் தங்களுக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டதோ என்று பயந்து போனேன். அதனால் விளைந்த தவறுதான் இது. அறியாமல் செய்த பிழைக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? முனிவரின் மனம் நோகும்படி நடந்து கொண்டாயே என்று என் தந்தை கலங்க மாட்டாரா? தவிர இரும்பு விரலை கண்டு என் தோழியரும் கேலி செய்வார்களே. தயவு செய்து சாபத்தை விலக்குங்கள் என்று பணிவுடன் வேண்டினாள். துர்வாசர் மனமிறங்கினார். இளவரசியே, கொடுத்த சாபத்தை விலக்க இயலாது. ஆனாலும் அதன் கடுமையை சற்று குறைக்கிறேன். நீ விரும்பும் பொழுது மட்டுமே உன் விரல் இரும்பாகும் என்று அருளினார். பருவ வயதை அடைந்தாள் கைகேயி. அழகும் அறிவும் நிறைந்த கைகேயியின் புகழ் திக்கட்டும் பரவியது. கோசல நாட்டு சக்கரவர்த்தியான தசரதரும் கைகேயியை பற்றி கேள்விப்பட்டார். இந்த கேகய நாட்டு மன்னர் அஸ்வபதியின் மகள் கைகேயி பல கலைகளை கற்றவள், தேரோட்டத் தெரிந்தவள், வீரமும் விவேகமும் கொண்டவள். ஒருமுறை தசரத மகாராஜா வேட்டையாடச் சென்ற பொழுது காஷ்மீரம் பகுதியில் உள்ள பள்ளத்தாக்கில் வேட்டையாடிக் கொண்டிருக்கும் கைகேயியை சந்தித்தார். அவளிடம் காதல் கொண்டு திருமணம் செய்ய விரும்பினார். பட்ட மகிழ்ச்சி கௌசல்யா, அழகில் சிறந்த சுமித்திரை என மனைவிகள் இருவர் இருந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாததால் தசரதரின் மனம் கைகேயியை மணக்க விரும்பியது. அவர் கேகய நாட்டுக்கு புறப்பட்டார். தசரதரை சிறப்பாக உபசரித்தான் கேகய அரசன் அஸ்வபதி. சிறிது நாட்கள் அங்கு தங்கியிருந்த தசரதர் அஸ்வபதியிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தார். திடுக்கிட்டான் அஸ்வபதி. சக்கரவர்த்திக்கும் தனது மகள் கைகேயிக்கும் வயது வித்தியாசம் அதிகமாயிற்றே என்று அவன் மனம் தயங்கியது. எனினும் படைபலம் குறைந்த கேகயம் கோசல தேசத்தின் தாக்குதலை தாக்குப்பிடிக்காதே. இதையும் அவன் அறிந்ததே. எனவே நிபந்தனை ஒன்றின் பேரில் திருமணத்திற்கு சம்மதித்தான். தசரதருக்கு பிறகு தன் மகள் கைகேயிக்கு பிறக்கும் ஆண் வாரிசிற்கே பட்டம் சூட்டப்பட வேண்டும் என்பதே அந்த நிபந்தனை. கைகேயியிடம் கொண்ட மையலின் காரணமாக நிபந்தனையின் பின் விளைவுகளை பற்றி சற்றும் யோசிக்காமல் ஒப்புக்கொண்டார் தசரதர். திருமணம் இனிதே நடைபெற்றது. கைகேயியை மணந்து வந்தும் புத்திரபாகியம் வாய்க்காததால் பெரும் கவலையில் ஆழ்ந்திருந்தார் தசரதர். இந்த நிலையில்
வைஜெயந்தம் என்னும் நாட்டை ஆண்டு வந்த சம்பராசுரன் என்பவனை தோற்கடிக்க தசரதரின் உதவியை நாடி வந்தார் தேவேந்திரன். அவனின் வேண்டுதலுக்கு இணங்கி வைஜெயந்தம் நோக்கி தமது படைகளுடன் புறப்பட்டார் தசரதர். தானும் உடன் வருவதாக வேண்டினாள் கைகேயி. போர்க்களத்திற்கு பெண்களை அழைத்து போவது வழக்கமில்லை என்று மறுத்தார் தசரதர். எனினும் கைகேயி ஒப்புக்கொள்ளவில்லை. மனதில் சஞ்சலத்துடன் தாங்கள் யுத்த களத்திற்கு செல்கிறீர்கள், இந்த தருணத்தில் நானும் உடன் வருவதே நல்லது என்றபடி தானும் போர்க்கோலம் பூண்டு புறப்பட்டாள் கைகேயி. போர் 11 நாட்கள் நடந்தது. எனினும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியாத நிலை. 12ஆம் நாள் காலை வெற்றி பெற்றே தீருவது என்ற முனைப்புடன் தேரை செலுத்தினார் தசரதர். தேர் தூணை இறுக பிடித்து கொண்டு நின்றிருந்தாள் கைகேயி. திடீரென வலப்பக்கமாக சற்று சாய்ந்தது தேர். காரணத்தை அறிய வலப்பக்க சக்கரத்தை எட்டி பார்த்தாள் கைகேயி. அச்சாணி என்று சொல்லும் கடையாணி கழன்றிருக்க தேர் சக்கரம் அச்சில் இருந்து மெல்ல நழுவிக் கொண்டிருந்தது. திகைத்தாள் கைகேயி. சட்டென்று அவளுக்கு துர்வாசரது சாபம் நினைவுக்கு வந்தது. தன் விரலை இரும்பாக மாற்றி அதையே கடையாணியாக்கி தேர் குடை சாய்ந்து விடாமல் காப்பாற்றினாள். அதன் பின் நடந்த அன்றைய போரும் முடிவுக்கு வந்தது. தசரதர் இந்த போரில் வெற்றி பெற்றார். வெற்றி களிப்பில் கைகேயியை இறுக அணைத்து கொண்டார் தசரதர். கைகேயி, நீ மட்டும் என்னுடன் வராமல் இருந்திருந்தால் இந்த வெற்றி கிடைத்திருக்காது. நானும் உயிருடன் இருந்திருக்கவே மாட்டேன். எல்லாவற்றிற்கும் நீயே மூல காரணம். உனக்கு ஏதாவது தர விரும்புகிறேன். என்ன வேண்டும் என்று கேள் என்றார். சுவாமி, தங்களது அன்பும் அரவணைப்புமே போதும் என்றாள் கைகேயி. இல்லை, 2 வரமாவது கேள், அப்பொழுதுதான் எனக்கு திருப்தி என்று வற்புறுத்தினார் தசரதர். சரி, உங்களுக்காக 2 வரங்களை ஏற்கிறேன். ஆனால் அவற்றை தேவைப்படும் பொழுது பெற்றுக்கொள்கிறேன் என்றாள் கைகேயி. அவர்களை சுமந்தபடி அயோத்தி நோக்கி விரைந்தது அந்த தேர். பாவம் தசரதர். கைகேயிக்கு தான் அளித்த வரங்களே தனது உயிரை பறிக்கப் போகின்றன என்பதை அப்போது அவர் அறிந்திருக்கவில்லை. இந்த போரின் மூலம் தசரதனுடன் துவங்கிய விதியின் விளையாட்டு ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை சீர்குலைத்ததுடன் தசரதனின் உயிரையும் பறித்த பிறகே ஓய்ந்தது. கண்மணி ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய தசரதர் நாள் குறிக்க அவர் வாக்களித்த 2 வரங்களை இப்போது தரும்படி கேட்டாள் கைகேயி. அதன்படி ஸ்ரீராமர் வனம் செல்ல சோகம் தாழாமல் வானகம் சென்றார் தசரதர். To watch more videos, please press the subscribe button and the bell icon.